பிராண்டி நியூஸ். இதுக்கு உங்க மேக்சிமஸ். ஐடி ரெய்ட் டிராமா. ரெய்டு நடக்கல, இதெல்லாம் நாடகம். செல்வ பெருந்தகையை வறுத்தெடுத்த அண்ணாமலை. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ். பிராண்டி நியூஸ். காலையில இருந்து செல்வ பெருந்தகை வீட்ல ரெய்டு. அவரை வீட்டு சிறையில வச்சிருக்காங்கன்னு பரபரப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ வருமான வரித்துறையா நாங்க அங்க போகவே இல்லையேன்னு ஒரு போடு போட்டுட்டாங்க. ராகுல் காந்தி கூட்டத்துக்கு கூப்பிடாததால தான் இந்த ரெய்டு நாடகமா? அண்ணாமலையோட அந்த அனல் பறக்கும் ட்வீட் இதோ. பாஸ், ஒரு விசில போட்டு இந்த மொழிபெயர்ப்புள்ள இப்பவே தட்டி தூக்கலாம். 1. வருமான வரித்துறை விளக்கம். செல்வ பெருந்தகை வீட்ல எந்த ரெய்டும் நாங்க நடத்தல. அவரை தடுத்ததாவும் அவர் சொல்றது முழு பொய்ன்னு வருமான வரித்துறை அதிரடியா விளக்கம் கொடுத்துட்டாங்க. 2. அண்ணாமலை கிண்டல். ஸ்கூலுக்கு போற பசங்க சாக்கு சொல்ற மாதிரி ராகுல் காந்தி கூட்டத்துக்கு தன்னை அழைக்காததை மறைக்க செல்வ பெருந்தகை போட்ட டிராமா தான் இதுன்னு அண்ணாமலை கிண்டல் செஞ்சிருக்காரு. 3. மொழிபெயர்ப்பு சொதப்பல். 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசின இங்கிலீஷ் பேச்ச செல்வ பெருந்தகை தப்பா மொழிபெயர்த்தது ராகுலுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு அதான் அவரை இன்னைக்கு கூட்டத்துக்கு கூப்பிடலன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 4. முதலமைச்சருக்கு பொங்கல். விஷயம் என்னன்னு விசாரிக்காமலேயே செல்வ பெருந்தகையோட நகைச்சுவையை நம்பி முதலமைச்சர் ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிச்சு பொங்கல் வச்சிருக்காருன்னு அண்ணாமலை வறுத்தெடுத்திருக்காரு. 5. நாடகம் அம்பலம். வீட்டுக்குள்ள சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே செல்வ பெருந்தகை வெளியில வந்து பிரஸ் மீட் வச்சதுதான் இப்போ அவரோட பொய்ய உறுதிப்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. 6. தோல்வி பயம். அடிப்படையான விஷயத்தை சரிபார்க்காமல் வடக்கு தெற்குன்னு வசனம் பேசுறது ஸ்டாலினோட தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுதுன்னு அண்ணாமலை ஒரு போடு போட்டிருக்காரு. 7. எதுக்கு இந்த திருகுதாழம்? தமிழக மக்களை ஏமாளிகள்னு நினைச்சு இவ்வளவு துணிச்சலா ஒரு பொய் சொல்லுவாங்களான்னு அண்ணாமலை தன் ட்விட்டர் பக்கத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ரெய்டு விவகாரத்தை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. உண்மையை சொல்ல தைரியம் வேணும் பாஸ், ஆனா பொய்யை சொல்லி சமாளிக்க பெரிய திறமை வேணும். செல்வ பெருந்தகையோட அந்த திறமை இப்போ வருமான வரித்துறை முன்னாடி புஸ் ஆயிடுச்சு. செல்வ பெருந்தகை சொல்லது நிஜமாவி நாடகமா இல்ல ஐடி துறை மாத்தி சொல்லுதா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் மர்மங்களுக்கு பிராண்டி நியூஸ். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த மொழிபெயர்ப்பு கலாட்டாவுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.